ஒரு ஐ லவ் யூ கூட கிடையாதா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பண்ண உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணால் புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய ஷீட் தான். ஸோ ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறது பண்ணி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டுட்டுருக்கோங்க கைஸ். அப்போ தான் அட்லீஸ்ட் இன்னும் 2 பேருக்கா இந்த வீடியோ போய் செஷன் ஆகும். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் நீங்கள் எடிட் பண்ணுறது முடியும். ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட ரெமினி ஆப் இருந்துச்சுனாக்கும் உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நீங்கள் வந்து தனக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா இந்த லிக்ஸ் உடைய எஃபெக்ட் வந்து பண்ண நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு லிக்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபர்ட் கொடுத்துட்டு அடுத்த ஒரு 3 லிக்ஸ் பாருங்க. ஸோ அதுக்கு மட்டும் இந்த எஃபர்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேக்ரவுண்டில் அந்த க்ரீன் கலர் மாதிரி ஒன்று ஷோ ஆகுது இல்லை. ஸோ இது வந்து பார்த்தாக்கா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் அதுக்கு ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலு சர்ச்சில் WIன்னு மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சண்டை செட்டிங் கொடுத்துங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்டிங் இருக்கா, ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்கா லைட்டாக நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த சைட்லேருந்து மரியாதை உங்களுக்கு தெரியுதா. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் கீழே எண்டையும் நீங்கள் வந்து பண்ண கம்மி பண்ணி விட்டுக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேலையை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண. ஸோ உங்களுக்கு அந்த இதாக தெரியுதா சைடில். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டார்டிங் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ ஓகே, பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ டெம்ப்ளேட்டை வந்து பார்த்தா நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோ ஆகும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு அந்த லிக்ஸ் எஃபெக்ட் வந்து பண்ண ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இது ஃபஸ்ட்லேயே இருக்கிற அந்த லிக்ஸ் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு லிக்ஸ் இருக்கா. ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டு இதே மாதிரி சாங் எண்டு வரைக்கும் வந்து பண்ணி இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் மட்டும் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணி இதில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து பண்ண லாஸ்ட் வரைக்கும் எஃபெக்ட் பேஸ்ட் போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த லிக்ஸுக்குள்ள க்ரீன் கலர் இருக்கா. ஸோ அதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுலேயே நம்ம கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ இங்கே இருக்கிற அந்த க்ரீன் கலர் லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஷோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டு போய் காட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த 3 பாயிண்ட் சம்திங் கிட்ட அந்த புக் மார்க் வந்து கீழே ப்ளஸும் கூட்டு மீட்டை கூட்டும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக கீழே ஒரு அந்த க்ரீன் கலர் நீங்கள் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வரமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரக்ஷன் வேர்ப் இருக்கு பாருங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணினா டெய்ல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடு செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் அது மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ எப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு பிகு தோமா நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணி ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட பிகு தோமா நீங்கள் வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க டெம்பரரி ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இதில் யூஸ் பண்ணி இந்த டெம்பரரி வந்து பண்ணால் மெட்டில் கொடுத்துருக்க நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் இது ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தா லிக்ஸ் வருது இல்லை. ஸோ அந்த 4 லிக்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த 4 லிக்ஸ் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் இந்த சைடில் இந்த செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு 12 dBக்கு அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க.
ஓகே முடிஞ்சிச்சு. இப்போ அப்படி நீங்கள் வந்து பண்ண பேக் வந்துங்க. இதுக்கு வந்து பண்ண ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே ஒரு கிரீன் கலர் இருக்குது. அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிட்டு ஸோ கீழே ஃபெதர் இருக்கா ஜஸ்ட் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேல்யூ மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஆங்கிள் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை அப்படி நீங்கள் வந்து பண்ண ஒரு 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஓகே முடிஞ்சிடுச்சு. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாமா? ஸோ அது கரெக்டாக அந்த புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து அதே டெம்ப்ளேட்டே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேலே அடிச்சா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த கேமரா கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பரிஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட் சொல்லி போயிட்டு இந்த தரப்பு சொல்லி போயிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த 3D எஃபெக்ட் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஜஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு இப்போ பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்லெஸ் ஸ்க்ரீனு கொடுத்துங்க. ஜஸ்ட் இப்படி பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேபில் முன்ன ஆட் பண்ணீங்களா டெயில்ஸ் எஃபெக்ட் அதே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ண லாஸ்ட் இயருக்கு எண்டு வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்க ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது வந்து பண்ணாக்கா லாஸ்ட் இயருக்கும் பெஸ்ட் இயரும். ஸோ அவ்வளோதான் கேஸ். ஸோ நான் வந்து பார்த்தாக்கா அந்த ரிலீஸு கீழே க்ரீன் கலர் ஒரு லேயர் வருது பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தா நான் பிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தா க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுடைய பிக்கு வேறு கலர் இருந்துச்சுனாக்கா அது எப்படி சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்லில் போயிட்டு இந்த க்ரீன் கலர் பாருங்கள் இதுக்கு பதிலாக ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி இல்லைனாக்கா அந்த பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கலரே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு டைலாக் வருது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க கலரே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ் ஆல்மோஸ்ட் வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த 3D லுக்கு கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம ஆன் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மேலே கேமரா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்க நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த 3D லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான் கேஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் சிஸ்டம் மாற்றிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.